அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க கடற்படைகளுக்கிடையே நேற்றைய தினம் இடம்பெற்ற நேரடி மோதல் மீண்டும் ஒரு கடுமையான பதற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது மீண்டும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதால் மத்திய கிழக்கில் ஒரு உச்சக்கட்ட போர் பதற்றம், ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையிலான மோதல் மீண்டும் வலுவடைந்திருக்கின்றது. இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் கூட பாரிய அளவில் ஒரு மோதல் சம்பவங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறவில்லை. அது விமான தாக்குதலாக இருக்கலாம் அல்லது ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம். சொல்லும்படியான ஒரு தாக்குதல் இரண்டு தரப்பிலுமே நடத்தப்படவில்லை. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே ஒரு மோதல் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு மோதல் பெரிய அளவில் இடம்பெறாத சூழ்நிலையில் தற்போது அதை உடைக்கும் விதமாக கர்முஸ் நீரிணை அருகே நேற்று மிக பாரிய அளவில் இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் ஒரு மோதல் வெடித்திருக்கின்றது. கர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த மோதலுக்கு காரணமாக ஈரானின் கொடியுடன் அந்த பகுதி வழியாக சென்ற எண்ணெய் டேங்கர் ஒன்றின் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். அதாவது கெசம் தீவு, ஜாஸ்க் தீவு ஆகிய பகுதிகளின் மீது மிகப்பெரிய அளவில் ஈரானிய எண்ணெயை ஏற்றிக்கொண்டு ஏற்றுமதி செய்வதற்காக, விற்பனை செய்வதற்காக சென்று கொண்டிருந்த ஈரானிய எண்ணெய் டேங்கர் ஒன்றை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் ஈரானின் எண்ணெய் டேங்கர் சேதமடைந்த பின்னர் கோபமடைந்த IRGC இதுவரை ஈரானினுடைய துறைமுகங்களை முற்றுகையிடுவது, ஈரானிய கப்பல்களை இடைமறிப்பது, ஈரான் கப்பல்கள் ஈரானிலிருந்து வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை என அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானுடைய எண்ணெய் வர்த்தகத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஈரான் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஈரான் எண்ணெய் டேங்கர்கள் மீது தாக்குதல் நடத்திய போர்க்கப்பல்கள் மீது ஏவுகணைகள், குரூஸ் மிசைல் மற்றும் ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் 3 அமெரிக்க கப்பல்களின் மீது இவர்கள் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் சேதமடைந்துள்ளது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக ஈரானிய தாக்குதல் காரணமாக இந்த கப்பல்கள் பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து தப்பி சென்றுள்ளது என்ற செய்தியை IRGC உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்க ஊடகங்கள் கூட நேற்றைய தினம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரானின் கப்பல்களை வழிமறித்த அல்லது எண்ணெய் டேங்கர்களை தாக்கிய அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் கடற்படை மிக கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். இந்த பகுதியில் அமெரிக்க கடற்படை கப்பல்களையும் போர்க்கப்பல்களையும் தாக்கும் வல்லமை ஈரானின் IRGCக்கு உண்டு என்பதை வாஷிங்டன் போஸ்டே இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த ட்ரம்ப் எப்போது வாயை திறந்தாலும் ஈரான் கடற்படையை முடித்து விட்டோம், விமானப்படையை முடித்து விட்டோம், ஏவுகணை படையை முடித்து விட்டோம், கப்பல் படையை முடித்து விட்டோம் என்பதே மீண்டும் ரிப்பீட் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் அமெரிக்க போர்க்கப்பல்கள் 3 மீது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி ஈரான் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்க போர்க்கப்பல்கள் இவ்வாறு அதிர்ச்சி அடைந்திருக்க ஐக்கிய அரபு அமீரகம் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இன்றைய தினம் 4 ஆளில்லா விமானங்கள் 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மீது கொண்டு தம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 4 பேர் காயமடைந்திருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் குறிப்பிட்டிருக்கின்றது. இது குறித்து ஈரான் எந்த ஒரு செய்திகளை வெளியிடாவிட்டாலும் கூட ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து புறப்பட்ட விமான நிலையம், துபாய் விமான நிலையத்திலிருந்து ஒரு விமானம் புறப்பட்டு செல்கின்றது. அந்த விமானம் புறப்பட்டு செல்லும் பொழுது விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் ஒரு காணொளி எடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடுகின்றார். அந்த காணொளியில் விமான நிலையத்திற்கு சில 100 மீட்டர் தொலைவிலேயே மிகப்பெரிய அளவில் புகை மண்டலமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாக இருக்கின்றன. இது நிச்சயமாக ஈரானிய தாக்குதலில் துபாய் விமான நிலையத்துக்கு அண்மித்த பகுதிகள் சேதமடைந்திருக்கின்றன என்ற செய்தியை உலகுக்கு காட்டியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் இன்று தொடர்ச்சியாக ஒலித்ததாகவும் துபாய், அபுதாபி போன்ற பகுதிகளில் ஈரான் தாக்குதல் அச்சம் காரணமாக விமான போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள செய்திகளும் வெளியாக இருக்கின்றன.
ஐக்கிய அரபு அமீரகம் இன்றைய தாக்குதல்கள் எடுத்து நாடுதழுவியளவில் வான் பாதுகாப்புகளை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அலாரம் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மியூனிக், ஆம்ஸ்டாம், சூரிச் போன்ற பகுதிகளில் இருந்தும் பெங்களூர் புறப்படும் விமானங்களும் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அபுதாபியில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்கள் யாரும் வெளியேற வேண்டாம் என்றும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்குமாறும் விடுக்கப்பட்ட அறிவித்தல் அவர்கள் மத்தியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே துறைமுகங்கள், எரிசக்தி உட்கட்டமைப்புகள் உட்பட அமீரகத்துக்குள் உள்ள இலக்குகளை ஈரான் தொடர்ச்சியாக 3 நாட்களாக தாக்கி வரும் சூழ்நிலையில் இன்றைய தினமும் ஈரான் தாக்குதலை நடத்தியிருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பாரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது. ஆனால் ஈரான் குறிப்பிட்டு விட்டார்கள், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் யாரெல்லாம் புகலிடம் கொடுக்கின்றார்களோ, அமெரிக்க இஸ்ரேல் இராணுவத்தினர் தங்குவதற்கு யாரெல்லாம் அங்கு களம் அமைத்து கொடுக்கின்றார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதை ஈரான் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கள் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் மீது பல குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் தங்களுடைய ஆதரவு இஸ்ரேல் இவ்வளவு தூரம் ஐக்கிய அரபு கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், உலகில் இதுவரை எந்த நாட்டுக்குமே கொடுக்காத அயன் டோம்களை ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இஸ்ரேலிய இராணுவத்தினரை அங்கு நிறுத்தி ஈரானிய தாக்குதலில் பாதுகாப்பு கொடுக்கும் அளவுக்கு அவர்களுக்கிடையே ஒரு நெருக்கம் இருக்கின்றது. ஏனைய நாடுகள் சவுதி அரேபியா, கத்தார், குவைத் போன்ற நாடுகளில் அமெரிக்க தளங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் தற்போது சற்று பின்னோக்கி இருக்கின்றார்கள், பின்வாங்கி இருக்கின்றார்கள். எதற்கு ஈரானோடு வீணான வம்பு என்று அமீரகத்தை தவிர ஏனைய அரபுலக நாடுகள் அமெரிக்காவுக்கான ஆதரவையும் அவர்களுடனான நெருக்கத்தையும் மிகவும் குறைத்திருக்கின்றார்கள். இதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அமீரகம் மீண்டும் அமெரிக்கா இஸ்ரேலியர்களுக்கு இடம் கொடுப்பதனால் மீண்டும் மீண்டும் தாக்குதலுக்குள்ளாவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விமான போக்குவரத்துக்கள் முற்றாக நிறுத்தப்பட்டதால் அமீரகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றமான சூழ்நிலை. ஏனெனில் திடீரென விமான பயணிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். விமான நிலையத்தில் அனைத்தும் முடக்கப்பட்டு விமான நிலையத்துக்குரிய பாதைகள் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பயணிகள் மத்தியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை. எனவே ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்க இஸ்ரேலிய நட்பிலிருந்து வெளியேறும் வரை அல்லது அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு இடம் கொடுக்கும் வரை அவர்கள் ஈரானிய தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை தெளிவாக ஈரான் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஈரானிய எண்ணெயை கடத்தி சென்றதாக குற்றம் சாட்டி ஈரானிய கடற்படையினர் அரபிக்கடலில் ஒஷான் குய் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்றை நள்ளிரவில் கைப்பற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக சட்டவிரோதமான முறையில் ஈரான் எண்ணெய் அவர்கள் கடத்தி செல்வதாகவும் அது குறித்து தகவல்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஈரான் கடற்படை நேரடியாக அந்த ஒசன் குய் என்ற கப்பலை சுற்றி வளைத்து அந்த கப்பலுக்குள்ளே ஏறி அந்த கப்பலை கைப்பற்றி சென்று இருக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கப்பல் யாருடைய கப்பல், யாருக்கு சொந்தமான கப்பல், எந்த நாட்டுக்குரியது என்ற விவரங்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. ஆனால் கப்பல் ஈரான் கடற்படையால் கைப்பற்றப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில், குறிப்பாக வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில், ஆளில்லா விமான தாக்குதலில் 4 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. லெபனான் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி எல்லைகளின் அருகே மேற்கு கலிலியில் ராஷ் அல் நக்கூரா பகுதியில் நடந்த ஆளில்லா விமான தாக்குதலில் 4 இஸ்ரேலிய படையினர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா வட்டாரங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தெற்கு லெபனானிலும் பெகா பள்ளத்தாக்கு மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையே ஒரு நேரடியான சண்டை தொடர்ச்சியாக நடந்து வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேல் படைகள் லெபனானுக்குள் முழுமையாக பல நகரங்களை கைப்பற்றுவதற்காக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்த போதிலும் அவர்கள் நினைத்தவாறு பல பகுதிகளை கைப்பற்ற முடியவில்லை என்றும், சிறிய பகுதிகள் இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்ட போதும் அதற்கு பின்னால் அவர்கள் முன்னேறி செல்வதில் மிகப்பெரிய தடைகளையும் மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் ஹிஸ்புல்லா ஏற்படுத்தி வருவதால் லெபனானுக்குள் இஸ்ரேலினுடைய இலக்குகள் என்பது தவறி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின், ரம்லா பகுதிகளில் திடீரென உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் சரமாரியான தாக்குதல்களை நடத்தி பொதுமக்களினுடைய குடியிருப்புகளை சேதப்படுத்தி இருப்பதுடன் பல பலஸ்தீன் அப்பாவி மக்களை காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று வவாஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன போராளிகளை இலக்கு வைத்து தாங்கள் ஒரு சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக இஸ்ரேல் தெரிவித்தாலும் கூட
அப்பாவி மக்களின் குடியிருப்புகள், ஜெனின் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பொதுமக்களின் வாழ்விடங்கள் என்பன மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தப்பட்டு அங்கு தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலில் பல பலஸ்தீன் மக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஒரு முடிவை அமெரிக்க நீதிமன்றம் இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். உலக நாடுகள் மீது 10% வரி விதிப்பை மேற்கொள்ளும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும், இது அமெரிக்காவின் வருவாயை அதிகரிப்பதற்காகவும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் அழுத்தம் கொடுப்பதற்காகவும் விதிக்கப்பட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நிர்வாகம் குறிப்பிட்டாலும் இதற்கான முகாந்திரங்கள் எவையும் இல்லை என்பதால் ட்ரம்ப் உலக நாடுகளின் வர்த்தகம் மீது தன்னிச்சையாக விதித்திருக்கக்கூடிய இந்த வரி உயர்வுகள் சட்டவிரோதமானவை என்றும் இவற்றை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் அரசுக்கு அமெரிக்காவினுடைய உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. எனவே ட்ரம்புக்கு ஏற்கனவே ஈரான் போரால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்திருக்கின்றது. ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான நடவடிக்கைகளால் அமெரிக்கர்களே ட்ரம்புக்கு எதிராக வீதிகளில் இறங்கி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள், போராட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இவருடைய வரி விவகாரத்திலும் தற்போது அமெரிக்க நீதிமன்றம் ட்ரம்பினுடைய முகத்தில் அறைந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி காரணமாக இந்த கார்முஸ் ஜலத்தந்தி முடக்கம், அமெரிக்க ஈரான் போர் போன்ற பல்வேறுபட்ட காரணங்களினால் 75,000க்கு மேற்பட்ட விமானங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், முன்னப்போதும் இல்லாத விலை உயர்வு விமான நிறுவனங்களை ஒரு பெரும் நெருக்கடியின் விளிம்புக்கு தள்ளியுள்ள சூழ்நிலையில் 75,000க்கு மேற்பட்ட சர்வதேச விமானங்கள் உலகம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதிர்ச்சி தகவலை விமான கட்டுப்பாட்டு ஆணையம் வெளியிட்டிருக்கின்றார்கள். 1-2 அல்ல, உலகம் முழுவதும் 75,000 விமான சேவைகள், அமெரிக்காவுக்குள்ளே உள்ளூர் விமான சேவைகள் ஆயிரக்கணக்கில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஈரான் போர் காரணமாக, கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு காரணமாக இந்த ஒரு சிக்கலான முடிவை விமான நிறுவனங்கள் எடுத்திருக்கின்றார்கள். இப்படியே இந்த ஈரான் போர் ஒரு முடிவில்லாமல் தொடருமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக பல நாடுகளின் விமான சேவைகள் ஸ்தம்பிதமடைவதனூடாக விமான பயணங்கள் என்பதே முற்றாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு அச்சம் ஏற்படும் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான உலக செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.